இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மார்க்கு 1:8. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தண்ணீரால் ஞானஸ்தானம் என்றது ஒரு அடையாளம், பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கான அடையாளம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் புதிய வாழ்க்கை, உள்ள மாற்றம், தேவனோட நெருக்கம், இதை தரக்கூடியது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் வாசம் பண்ண நாம் முதல்ல பாவங்களை விட்டு மனம் திரும்ப நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சில தவறுகள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சூழ்நிலை காரணமாகவோ இல்லை கட்டுப்படுத்த முடியாதனாலேயோ அந்த தவறுகளை தொடர்ந்து மறுபடியும் செய்வோம். இதுவும் ஒரு விதமான அடிமைத்தனம் தான். அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மது போதை பழக்கம் உள்ளவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களால அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியாத போது இந்த பழக்கத்தை விடுறதுக்கு சில அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே குணமாக்குவாங்க, அங்கேயே தங்கி. அதே போல் தான் நம்ம தேவனோடு தங்கி இருக்கணும். அதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய சுத்தமாக்குதலுக்கு நம்மளை மனதார ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட தீய செயலில் இருந்து முதல்ல நம்மளை விடுவிப்பார். அப்படி விடுவிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு புதிய வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்பார், அதுக்கு வழியை காட்டுவார். அப்படி ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கும்போது நம்ம என்றென்றைக்கும் நன்றி உள்ளவங்களா புதிய மாற்றத்தோடு தேவனோடு இணைந்து வாழணும். ஆமேன்.